சிறகடிக்க ஆசை சீரியல் மனோஜ் பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அவர் எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்தார், இதுக்கு முன்னாடி என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் பண்ணியிருக்காரு, எல்லாத்தையுமே இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். விஜய் டிவியில் ஜனவரி 2023 அந்த வருஷம்தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க சிறகடிக்க ஆசை சீரியலில். இந்த சீரியலில் மனோஜுங்கிற கேரக்டர் நடிக்கிறவருக்கு ஸ்ரீதேவா, இவரோட நேட்டிவ் வந்து திருச்சி. இவர் காலேஜ் படித்தது எல்லாமே திருச்சியில் தான் படிச்சிருக்காரு. மனோஜ், ரோஹிணி இவங்க 2 பேரோட ஆக்டிங் ஆன் ஸ்க்ரீனில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இவங்க 2 பேரோட ரொமான்ஸும் செமையாக இருக்கும். அதே மாதிரியே இவங்க 2 பேருமே திருட்டுத்தனத்துலேயும் மேட் ஃபார் ஈச் அதர் மாதிரியே தான் இருப்பாங்க. இந்த சீரியலில் முத்து, மீனா இந்த 2 ஜோடிக்கு எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதே அளவுக்கு ரோஹிணி அண்ட் மனோஜுக்கும் ஃபேன்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்காங்க. இந்த சீரியலில் இவரோட கேரக்டர் ஒரு காமெடி கலந்த வில்லத்தனம் தான். ஃபுல்லாகவே சீரியல் ஃபுல்லாகவே இவரோட கேரக்டர் அப்படியே தான் வரும். பார்க்குறதுக்கு ரொம்ப அப்பாவியாக ஃபேஸ் மட்டும் வச்சுருப்பார். ஆனால் பண்ணுற வேலைலாம் ஊரில் இருக்கிற அத்தனை தில்லாலங்கடி வேலை, ஃப்ராடு வேலை அத்தனையும் பார்த்துட்டு மூஞ்ச மட்டும் பாவப்பட்ட மாதிரி அப்படியே வச்சுருப்பார். நான் எதுவுமே செய்யலை அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அப்பாவித்தனமாக இருக்கும் இவரோட கேரக்டர் இந்த சீரியலும். இது மாதிரி ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸோட பயோகிராஃபி மற்றும் செலிப்ரிட்டிஸோட பயோகிராஃபி உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து நம்மளோட சேனலில் பயோகிராஃபி பற்றின நிறைய வீடியோஸ் வந்துகிட்ருக்கு. ஆல்ரெடி நிறைய போட்டிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள் சேனலில். சீரியலில் பொறுத்த வரைக்குமே இவரோட கேரக்டர் அடிக்கடி தப்பு பண்ணுறதும் அதிகமாக ஃப்ராடுத்தனம் பண்ணுறதும் இப்படி தான் இருக்கும். இதை மறைக்கிறதுக்கு இவர் நிறையா பொய் சொல்லுவார். இதுக்கு அவங்க அம்மா மட்டும்தான் ரொம்ப உடந்தையாக இருப்பாங்க. கடைசியாக மாட்டிப்பார். உண்மை தெரிஞ்சோடனே முத்துக்கிட்ட செமையாக அடி வாங்கிட்டும் இருப்பார். இவர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே இவருக்கு சினிமாவில் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை ரொம்ப அதிகமாகவே தான் இருந்திருக்கு. படிக்கும்போது நிறைய மாடலிங்லாம் பண்ணியிருக்காரு. இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எடுத்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் மற்றும் வெப் சீரிஸ் எல்லாத்துலேயுமே இவர் நடிச்சிருக்காரு. இவர் மிஸ்டர் காமன் மேன் அப்படிங்கிற வெப் சீரிஸில் நடிச்சிருக்காரு. மிஸ்டர் சிஎன் அப்படின்னு ஷார்ட்டாக அந்த ஃபில்மை சொல்லலாம். இந்த வெப் சீரிஸ் மூலயமா இவர் ரொம்பவே பாப்புலர் ஆகிட்டார். இதுக்கப்புறம் தான் இவர் நிறையா ஷார்ட் ஃபிலிம் அண்ட் பைலட் ஃபிலிம் எல்லாத்துலேயுமே நடிக்க ஆரம்பித்தார். இவர் நடித்த பைலட் ஃபிலிம் ஒன்று அவார்டுக்கு செலக்ட் ஆகிருக்கு. அந்த அவார்டு வாங்க தான் இவர் சென்னை வந்திருக்காரு. இவர் சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் தான் இவருக்கு சினிமாவில் நடிக்கணும், சீரியல் நடிக்கணும் அப்படிங்கிற ஆசை ரொம்பவே அதிகமாக வந்திருக்கு. ஆரம்ப காலத்தில் இவர் சென்னைக்கு வரும்போது சினிமாவில் நடிக்கிறதுக்கு நாம் நல்லா நடிப்பு கற்றுக்கணும் அப்படின்னு சென்னையில் இருக்க கூத்துப்பட்டையில் சேர்ந்து நடிக்க கற்றுக்கிட்டாரு. நடிப்பு கற்றுக்கிட்டாலும் இவருக்கு உடனே வாய்ப்பு எதுவுமே கிடைக்கல. இவர் மறுபடியும் சொந்த ஊரான திருச்சிக்கே போயிட்டார். மறுபடியும் இவருக்கு நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் மற்றும் பைலட் ஃபிலிம் எல்லாம் வந்திருக்கு. திருச்சியில் இருக்கும்போது ஒரு நாள் அவருக்கு ஒரு கால் வந்திருக்கு. பாலாஜி அப்படிங்கிற ஒருத்தர் தான் கால் பண்ணியிருக்காரு. அவர் இவர்கிட்ட பேசி வீடியோ கால் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாராம். இவரும் வீடியோ கால் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் நாளைக்கு காலையில் 5 மணிக்கெல்லாம் நீங்கள் சென்னையில் இருக்கிற மாதிரி வந்துடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவரும் வீட்டில் யார்கிட்டையும் எதுவுமே சொல்லாமல் சென்னைக்கு கிளம்பி வந்திருக்காரு. அப்போ தான் இவருக்கு கலர்ஸ் தமிழ் அப்படிங்கிற சேனலில் அம்மன் அப்படிங்கிற சீரியலில் நடிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இதை தொடர்ந்து இவர் வள்ளி திருமணம், விஜய் டிவியில் நாம் இருவர் நமக்கிருவர் அப்படிங்கிற சீரியல்லையும் இவர் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா இவருக்கு விகடன் டிவி மூலமாக சிறகடிக்க ஆசை சீரியல் வந்திருக்கு. இவர் ஏற்கனவே விகடன் டிவியில் ஆதலால் காதல் செய்வீர் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸில் நடிச்சிருக்காரு. இந்த வெப் சீரிஸில் நடித்ததுக்கு அப்புறமா தான் இவர் ரொம்பவே பாப்புலரும் ஆயிருக்காரு. இந்த வெப் சீரிஸில் இவர் ஆரம்பம் முதல் கடைசி வரைக்குமே இருப்பார். அதனால தான் இவர் ரொம்பவே பாப்புலரான அப்படிங்கிறத ஒரு இன்டர்வியூவில் கூட இவர் சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா இவர் ஜீ தமிழில் இந்திரா அப்படிங்கிற ஒரு சீரியலில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஆனால் அவர் அந்த சீரியலில் நடிக்க மாட்டேன்னு சொல்லி வெளியே வந்திருக்காரு. இவர் வெளியே வரும்போது தான் விகடன் சேனல்லேருந்து இவருக்கு கால் பண்ணியிருக்காங்க. விகடன் டிவி மேலே இருந்த மரியாதையால் தான் இவர் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஓகே சொல்லியிருக்காராம். அந்த ப்ராஜெக்ட் தான் சிறகடிக்க ஆசை. இந்த கேரக்டரை பிடிக்காம தான் முதல்ல இவர் நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ இந்த கேரக்டர் தான் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி அவருக்கும் இப்போ ரொம்ப பிடிச்சி ரசித்து இந்த கேரக்டரை அவர் பண்ணிகிட்ருக்காரு. சிறகடிக்க ஆசை சீரியல் தான் இவரோட 5வது ப்ராடக்ட்.
ஸ்ரீதேவா அம்மா கோயிலுக்கு எப்போ போனாலுமே அங்கே கோயிலுக்கு வரவங்க எல்லாருமே கேட்பாங்களாம், ஏன் உங்கள் பையன் மனோஜ் இப்படி இருக்காரு, எல்லார்கிட்டயுமே இப்படி அடி வாங்கிட்டு இருக்காரு, இனிமேல் தப்பெல்லாம் பண்ண சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். அந்த அளவுக்கு இவர் எல்லாரோட மனசுலையுமே இடம் பிடிச்சிருக்காரு. இவர் சினிமாவுலையுமே ஒரு சில படம் நடிச்சிருக்காரு. துணிவு படம் அதில் கூட ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஆரா, ராஜா கிளி அப்படிங்கிற படத்துலையுமே நடிச்சிருக்காரு. இப்போ 2024வது வருஷம் அதர்ம கதைகள் அப்படிங்கிற ஒரு படத்துலையுமே நடிச்சிருக்காரு. இதுக்கப்புறமா அவர் இன்னொரு படத்துலையுமே கமிட் ஆகியிருக்காரு. அந்த படத்தில் இவரோட கேரக்டர் வந்து ஒரு கிராமத்து இளைஞர். அப்படிதான் அந்த படத்தில் இவர் வருவார். அவர் தான் இந்த படத்தில் ஹீரோவாகவும் இருக்கிறாரு. எல்லா படத்துலையுமே கொஞ்சம் கொஞ்சம் ரோலில் தான் அதாவது கொஞ்சம் கொஞ்சம் சீனில் தான் இவர் நடிச்சிருப்பார். ஆனால் இந்த படத்தோட ஹீரோவே இவர் தான். சினிமாவில் ஹீரோவாக நடிக்கணும் அப்படிங்கிறது தான் இவரோட ஆசை. இருந்தாலும் சினிமாவில் எந்த கேரக்டர் வந்தாலும் உடனே ஓகே சொல்லி அதில் நடிக்கவும் ஆரம்பிச்சிடுவார். சிறகடிக்க ஆசை சீரியல் நடித்ததுக்கு அப்புறமா இவர் ரொம்ப ரொம்ப பாப்புலர் ஆகிட்டேன் அப்படின்னு ஒரு இன்டர்வியூலையும் இவர் சொல்லியிருக்காரு. ஆமாம், அதே மாதிரி அவர் மற்ற படத்தில் நடித்ததெல்லாம் கூட நம்மளுக்கு அந்தளவுக்கு ஞாபகம் இருக்கா, படத்தில் அவரை பார்த்தா இவர் தான் அவரா அப்படிங்கிறதே நமக்கே தெரியாது. ஆனால் இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் இவர் ரொம்பவே பாப்புலர் ஆகிட்டார். எல்லார் மனசுலையுமே ஆஹா மனோஜா அப்படிங்கிற ஒரு ஃபேஸ் வந்து நல்லாவே மக்கள் மனசில் நல்லா பதிஞ்சிருக்கு. ஒரு நாள் வந்து இவரோட ஃப்ரெண்டு அவரை வந்து கூப்பிட்ருக்காங்க. அதாவது மனோஜ் ஸ்ரீதேவா அவர்களை வந்து அவங்களோட ஃப்ரெண்டு வந்து அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் கூப்பிட்ருக்காரு. இவர் முதல்ல வரமாட்டேன்னு தான் சொல்லியிருக்காரு. திருப்பி அவரோட ஃப்ரெண்டு வந்து ரொம்பவும் ஃபோர்ஸ் பண்ணி அவங்க வீட்டுக்கு அவங்க கூப்பிட்ருக்காங்க. அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு 9 மணி இருக்கும். அப்போ தான் இவரும் அவங்க ஃப்ரெண்டும் அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. வீட்டில் வந்து ஃப்ரெண்டோட அம்மா நைட்டு 9 மணிக்கு சிறகடிக்க ஆசை சீரியல் பார்த்துட்ருக்காங்க. அப்போ வந்து இவர் வந்தது அந்த அம்மாவுக்கு வந்து தெரியாது. அதான் ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு தெரியல. ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணியிருக்காரு, அவங்க அம்மாட்ட போய் கேட்டிருக்காரு, இது மாதிரி மனோஜ் மாதிரி உங்களுக்கு ஒரு புள்ள இருந்தால் நீங்கள் என்னவா பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, இப்படி ஒரு புள்ள எனக்கெல்லாம் விஷத்தை வச்சு நான் கொண்டுடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அப்படி இருக்குது அந்த சீரியலில் மனோஜோட ஆக்டிங். இதை கேட்டுட்டு ஸ்ரீதேவா ரொம்பவுமே ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா இது, நம்மளால விஷம் வச்சு கொண்டுடுவாங்களா, பரவாயில்ல. நம்ம வந்து இந்த கேரக்டர் வந்து எல்லாரோட மனசுலையும் எந்த அளவுக்கு பதிஞ்சிருக்கு, எல்லாரும் நம்ம திட்டினாலும் அதுவும் ஒரு கிரெடிட்டு தான் அப்படின்னு இவர் அப்போ தான் ஏற்றிருக்காரு. பரவாயில்ல, நம்ம நெகட்டிவ் ரோலில் பண்ணாலும் காமெடி இல்லைங்கிற மாதிரி ரோலில் பண்ணாலும் நம்மளை பற்றி எல்லாம் முதல்ல தேவைன்னு தோணும், அப்புறம் தேவையானு தோணும், அப்புறம் தேவையில்லைன்னு தோணும். நடித்தது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். அதில் இன்னசென்ட்டாக நடிக்கிறதாகணும், ஃபேஸை நல்லா கண்ணை உருட்டி 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 அவ்வளோ வேலையும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பார் இவர். பண்ணுற தப்பெல்லாம் அவ்வளோ பண்ணிட்டு நல்லாவே சமாளிக்கவும் செய்வார். அடுத்தவங்க மேலே பழி போடுறது இது மாதிரி நிறைய விஷயங்கள் செய்வார். அதனால தான் இவரை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இவர் மாதிரியே எல்லார் வீட்லேயுமே யாராவது ஒருத்தவங்க இருக்க தான் செய்கிறாங்க. உங்கள் வீட்டில் யார் இந்த மனோஜோட கேரக்டரை அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி இருக்காங்க? அவங்க யாருன்னு நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விடுங்க.